ஆஸ்ட்ரோகிரிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பயிற்சி இந்த முறை ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்த போது ஆல்மோஸ்ட் நிறைய ராசிகளுக்கு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா டிசம்பர் 7 2025 தனுசுல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சியாகி அமர்றாரு. ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் அங்க இருப்பார். அப்ராக்சிமேட்லி 40 நாள் நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது கூடவே வந்து பாருங்க, புதன் பகவான் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி செவ்வாயோட வந்து இணையறாரு தனுசு வீட்டுல. இணைஞ்சு ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயோடவே டிராவல் பண்ணுவாரு. இந்த செவ்வாயும் புதனும் கன்ஜங்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா 18 நாட்கள் இருப்பாங்க. ஆக இந்த 18 நாட்களுக்கு மட்டும் என்ன விதமான பலன்கள், அதே மாதிரி செவ்வாய் மட்டும் தனிச்சு அந்த நாட்களுக்கு என்ன விதமான பலன்கள் அப்படின்றது ரெண்டு பகுதியா நாங்க சொல்ல போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வருது பார்த்துடலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து பாருங்க, இந்த செவ்வாய் முதல்ல தனுசுல வந்து உட்கார்றாரு. தனுசு அப்படின்றது 12ஆம் வீடு. அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம். இந்த 12ஆம் வீட்டுல வந்து உட்கார்ற செவ்வாய் என்ன பண்ணுவார்? முதல்ல பிளஸ் என்ன, மகர ராசி அன்பர்கள் ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பண்ணுவீங்க. ஒண்ணு வீடு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, கார் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, நிலப்புலம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. இப்படி ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நடக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். நெகட்டிவ் என்ன, 12ஆம் வீட்டு செவ்வாய் நிற்பது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வீடு வாகனம் தொடர்பான சில இழப்புகள், சில செலவுகள், வண்டி ரிப்பேர் ஆயிடுறது, வீட்டுக்கு வந்து வீட்டுல வந்து ஒழுவுறது, வீட்டுக்கு வந்து அந்த ரெனோவேஷன் பண்றது, இப்படி ஏதோ ஒரு விஷயம் அப்படின்றது நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம சாப்பிட போனா கூட இந்த சாப்பாடு சாப்பிட்ற இடத்துல ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து பொடி தோசை கேட்போம், பொடி தோசைக்கு பொடி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இட்லிக்கு பொடி கொடுன்னு கேட்போம், இட்லிக்கு பொடி கிடையாதுங்க அப்படின்னா பொடி தோசைக்கு ஏன் பொடி கொடுத்தீங்க, இட்லிக்கு ஏன் பொடி கொடுக்கல அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட், ஒரு டென்ஷன். இதனால அவனுக்கும் டென்ஷன், நம்மளுக்கும் டென்ஷன். இந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஆக ரொம்ப சிம்பிள். பெருசா யார்கிட்டயும் ஆர்கியூ பண்ண வேண்டாம். எனக்கு பொடி இட்லி வேணும், எனக்கு பொடி இட்லி இருக்கு, இட்லிக்கு பொடி கொடுக்க மாட்டான் அப்படின்னு சில ஹோட்டல்ல கொடுப்பாங்க இல்லைங்களா? அப்ப இட்லிக்கு பொடி இருக்கா? இருக்கு. இருக்குன்னா கொடுப்பா, இல்லைன்னா வேண்டாம்ப்பா, நம்ம எழுந்து போய் இன்னொரு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்மளுக்கு தோணும். தூங்கணும் அப்படின்னும் போது வீட்டுல பிள்ளைங்க போனை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டா கூட சைலண்ட், இந்த வைப்ரேஷன் மோட்ல இருந்தா கூட நான் தூங்கணும், தூங்க விடாம இது டிஸ்டர்ப் ஆகுது, எதுக்கு வைப்ரேஷன் மோட்ல வச்சுங்க அப்படின்னு ஒரு பெரிய ஆர்குமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆர்குமெண்ட் எல்லாம் வேண்டாம். நம்ம தூங்கணுமா, எல்லாத்தையும் எடுத்து நம்மளே செக் பண்ணிடணும். என்னென்ன இருக்கு, போன் இருக்கா, தூக்கி போய் வெளில போட்டு கழிச்சா தாப்பால் போட்டு தூங்கிடுங்க. புரியுதுங்களா? நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பீங்க, இந்த ஹோட்டல் இல்லைன்னா இன்னொரு ஹோட்டல்ல நல்லா சாப்பிடுங்க. நல்லா தூங்கணும்னு நினைப்பீங்க, நல்லா தூங்குங்க. உங்களுக்கு எப்படி வந்து எந்த இடம் கம்ஃபர்ட்டா இருக்கோ நல்லா தூங்குங்க. புரியுதுங்களா? ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்படின்றது நமக்கு நம்மளே ஏற்படுத்திக்கணும். அதுக்காக டென்ஷன், இரிட்டேஷன் இதெல்லாம் வேண்டாம். அதுக்கும் மேல செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா 4 மற்றும் 11க்கு அதிபன். சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இப்ப உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஐயோ என்னோட கம்ஃபர்ட் லெவலே ரொம்ப குறைஞ்சிட்ட மாதிரி இருக்குப்பா, 7 நாட்டு சனியில படாத பாடுபட்டு மீண்டு வந்தேன். இப்ப சனி சகாய சனி சகாய சனின்னு சொல்றாங்க. எந்த சகாயத்தையும் சனி இன்னும் செய்யல, செய்வான். வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா செய்வான், கவலைப்பட வேண்டாம். அப்ப என்னோட கம்ஃபர்ட் இன்னும் பெருசா முதல்ல இருந்த மாதிரி நான் வரலையே அப்படின்ற மாதிரி தோணும், கண்டிப்பா வரும். நான் வந்து வேலை விழுந்து 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 செய்யறேன், பெருசா லாபம் வரலையே அப்படின்னு தோணும், கண்டிப்பா வரும். வெயிட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க கோவத்தை குறைச்சிட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு லாபம் அப்படின்றது வரும். பெரிய செலவுகளை வந்து தவிர்க்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து எனக்கு சுப செலவு வருது அப்படின்னா கூட பெரிய லெவல்ல சுப செலவு அப்படின்ட்டு செய்ய வேண்டாம். ஒரு கார் வாங்க போறேன்னு சொல்லிட்டு நான் எனக்கு வந்து பாருங்க சாதா கார் வாங்க போனேன், அங்க போய் 5 லட்சம் ரூபாய் கார் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்றது வேண்டாம். திருப்பி ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு பெருசா, அதனால காம்ப்ளிகேஷன் இல்ல, தாராளமா செய்யுங்க. காம்ப்ளிகேஷன் வரும்னா அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. சரிங்களா? இது முற்பகுதி. இப்ப பிற்பகுதி புதன் வந்து இணையிறாரு. புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா 6 மற்றும் 9க்கு அதிபன். உங்களுக்கு ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 12ஆம் வீட்டுல வந்து உட்கார்றான் அப்படின் போது ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய பேருக்கு வந்து பாருங்க தூக்கமின்மை வரும், ஹெல்த் இஷ்யூஸ் வரும், எதிர்பாராத செலவு வரும், வாழ்க்கையில ஒரு நிலையற்ற தன்மை அப்படின்றது வரும். இதெல்லாம் இருந்தாலும் கடன் அடைக்கணும் அப்படின்னு முற்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களோட சமயோஜித புத்தினாலையும் உங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலும் அறிவினாலையும் நீங்க கடன் அடைக்கலாம். தனிநபர் கடனை வந்து ஒரு பேங்க்ல லோன் போட்டு தனிநபர் கடன் அடைக்கலாம். இல்ல பூர்வீக சொத்து பத்து இருக்குன்னா அதை வியாபாரம் பண்ணிட்டு தனிநபர் கடையில கடனை அடைக்க முடியும், நிம்மதியா வாழ முடியும். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபன் அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து பாருங்க, அப்பா அப்பாக்கும் வந்து அப்பா ஸ்தானம் 9ஆம் பாவம்ன்றது அப்பாவையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப என்ன அர்த்தம்னா, எனக்கு ரொம்ப ஈகோ கிளாஷ் இருந்துச்சுங்க, எங்க அப்பா கூட பேசக்கூடாது அப்படி இப்படின்னு. அதுக்கு எத்தனையோ ரீசன் இருந்துச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்,
புதன் இந்த 12ஆம் பாவத்துல வந்து உட்கார்றான். நான் யோசிக்கிறேன், எங்க அப்பா கிட்ட போய் பேசலாமா, பேசி ஹெல்ப் கேட்கலாமா, போய் ஹெல்ப் கேட்டீங்கன்னா கிடைச்சிடும். மாமனார் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாமா, கேட்டா கிடைச்சிடும். சோ இந்த மாதிரி உங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையினால உங்களோட காம்ப்ளிகேஷன்ஸை நீங்க ஓவர் கம்மும் பண்ண முடியும், நிதானமா கொஞ்சம் யோசிச்சுங்க அப்படின்னா. எப்பயுமே வந்து பாருங்க, மனசு சொல்ற பேச்சை கேட்காதீங்க, புத்தி சொல்ற பேச்சை கேளுங்க. புத்தி சொல்ற பேச்சை கேட்கும் போது புது புது யுக்திகளை நீங்க கையாள முடியும், பிரச்சனைகள் இருந்து ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா வெளியே வர முடியும். ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த கன்ஜங்ஷன் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க, இந்த செவ்வாய் புதன் இணைவு தனுசுல அதுக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, இல்லம்மா எங்க சுய ஜாதகத்திலயும் நாங்க இந்த இணைவு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் மேல நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணம் இருக்கும். கல்யாணம், 2வது திருமணம், ஹிடன் ரிலேஷன்ஷிப், குழந்தை பாக்கியம், சொத்து வாங்குறது, பூர்வீக சொத்துல பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, உங்ககிட்ட நாங்க கன்சல்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.